கோழி குழம்புனாலே நம்ம எல்லாருக்குமே நாக்கில் நெச்சில் ஊறும். இதில் வறுத்தரைச்ச நாட்டுக்கோழி குழம்புனா சொல்லணுமா? ரொம்ப டேஸ்டான ஒரு குழம்பு. வாங்க பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி குருமாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்போ மாதிரி எண்ணெயில் மசாலா பொருள்லாம் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும், பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். எப்போவுமே குருமா குழம்பு, பிரியாணி எல்லாத்துக்குமே பூண்டு தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இதுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி, ஓரளவுக்கு பழுத்த தக்காளி, அதுவும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்ச நாட்டுக்கோழி அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிளறும் போதே அதில் கொஞ்சம் தண்ணி விடும். இந்த டைமில் நம்ம சால்ட், தனியா பொடி, மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா நம்ம மிளகுலாம் போட்டு வறுத்து அரைக்க போகிறோம். என்ன தான் நம்ம வறுத்து அரைச்சாலும் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டால் தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கிளறி விடுவோம். குழம்பு மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெப்பர் வந்து 2 ஸ்பூன் போட போகிறேன். ஸோ அதனால் நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். தனியா பொடியும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நீங்கள் உப்பு காரம்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வைக்கும் பொழுது பக்கத்தில் நம்ம ஒரு கரண்டியில் ஜீரகம் 1 ஸ்பூன், பெப்பர் 2 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஒரு சின்ன அளவு பட்டை, இது நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு கொஞ்சமான தேங்காயோட இந்த மசாலா பொருளையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். சிக்கனுக்கு 3 சவுண்டு விசில் விட்டு இறக்கியாச்சு. சிக்கன் நல்லா வெந்ததும் இந்த தேங்காய் மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் கலந்துருங்க. இந்த கோழி குழம்பு நாங்கள் இட்லிக்கு செய்கிறதால நான் நல்லா தண்ணியாக செய்கிறேன். நீங்கள் ரைஸ்க்கெலாம் பண்ணுறதுன்னா இவ்வளோ தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் விட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சரி, நம்மளுடைய கோழி குழம்பு ரெடி. நல்லா கமகமன் வாசனை, வீடே மணக்குது. இந்த கோழி குழம்பு கொதிக்கிறதுல வீடே கமகமன் நல்ல ஸ்மெல். நம்ம வறுத்து அரைக்கும் பொழுது கோழி குழம்பு கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக கோழி குழம்பு வைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் கோழி குழம்பு எப்படி வைப்பீங்கன்றதையும் சொல்லுங்கள். உங்கள் ஊர் சைட்லாம் எப்படி வைப்பாங்க? இது எங்கள் பாட்டி அவங்க வில்லேஜில் செய்கிறது. நாங்கள் இப்படி தான் வைப்போம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்றதும் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நான் உங்களை இன்னொரு ரெசிப்பியில் பார்க்குறேன். டேக் கேர். பாய்.